4த் T20ல வந்து சுமன் கில்லுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா? இனிமேல் சஞ்சு சாம்சன் டீம்லயே வரமாட்டாரா? 4த் T20ல என்ன பண்ண போறாங்க? ஆஸ்திரேலியாக்கு எதிரா இந்தியா. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்டின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். முடிஞ்சா ஹைப்ப கூட தட்டி விடுங்க. அதாவது சுமன் கில்லோட நம்ம ஏசியன் கப்போட ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம விட்டு தள்ளுவோம். சமீபத்திய ஃபார்ம் வந்து நம்ம பாத்துரலாம். அது ஃபர்ஸ்ட் ஓடிஐல பாத்தீங்கன்னா 18 பாலுக்கு வந்து 10 ரன் அடிச்சாப்ல. செகண்ட் ஓடிஐல பாத்தீங்கன்னா 9 ரன்னுக்கு 9 பாலு, 24 ரன். தேர்ட் ஓடிஐல 24 ரன் அடிச்சாப்ல. அப்புறம் 26 பாலுக்கு. ஃபர்ஸ்ட் T20ல வந்து மழையால கைவிடப்பட்டுச்சுல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா 37 ரன்கள் அடிச்சாப்ல 20 ரன். இது கொஞ்சம் அதிரடியா அவரும் சூரியகுமாரும் விளையாண்டாரு அப்டின்னே சொல்லலாம். செகண்ட் T20ல பாத்தீங்கன்னா 5 ரன்னு 10 பாலுக்கு அவுட் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் T20ல பாத்தீங்கன்னா 15 பால் வந்து 15 ரன்கள் 12 ரன்னு வந்து 12 பாலுக்கு வந்து அடிச்சிருக்காப்ல. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஹையஸ்டே பார்க்கும்போது ஒரு 37 ரன்கள் தான் இந்த T20ல. ஒரு 1/2 சதம் அதெல்லாம் வந்து இது பண்ண வேற நீங்க வந்து சூர்யாவ நீங்க கேட்கலையான்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒரு கேப்டன் இருந்தாலும் ஏதோ பண்ணிட்டு போயிடுறாரு. இருந்தாலும் இவர ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, பொட்டன்ஷியலான கேப்டனு அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபியூச்சர நோக்கி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் பண்ணாங்க. இங்கிலாந்து சீரிஸ்க்கு போய் கூட கேப்டன்ஷிப் குடுத்தாங்க. இப்ப வந்து ஓடிஐல வந்து பிரைம் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா அவர்கள் இருக்காரு. ஐசிசி தரவரிசையில நம்பர் 1ல இருக்காரு. நீட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா 100 போட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு சைலண்டா போயிட்டே இருக்காரு. அவர்ட்ட இருந்து கேப்டன்சி எடுத்து பாத்தீங்கன்னா இவர் கேப்டன்சி குடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நெறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அவரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு. ஃபீல்ட் செட் பண்றதுலேருந்து நெறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் அவர் கத்துக்க வேண்டியது இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஓப்பனிங் ஸ்லாட் என்பது ரொம்ப முக்கியம். அதாவது ரோஹித் சர்மா அவர்கள் பாத்தீங்கன்னா, அந்த இடத்த செம்மையா பண்ணுவாரு. ஒரு சில மேட்ச் வந்து இதானாலும் கூட பாத்தீங்கன்னா, அது கேப்டன்ல வந்து பாத்தீங்கன்னா, அத வந்து அப்படியே வந்து மாத்திருவாரு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். வேர்ல்டு கப்ல வந்து ரன்ன பால் அடிச்சாவே சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிரலாம். அவங்கள்ட்ட இருந்து கப்ப புடுங்குவாரு. அந்த மாரி ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுவாரு. எதுக்காக இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபார்ம் வந்து இப்படி இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஓப்பனிங் வந்து சஞ்சு வந்து மீண்டுமே கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இனிமேல் சஞ்சுவ கொண்டு வர மாட்டாங்க. அது வேற விஷயம். அத பத்தி நம்ம பார்ப்போம். ஓப்பனிங்ல வந்து அபிஷேக் சர்மாவும், சஞ்சு 2 பேரும் சேர்ந்து விளையாண்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாவே நல்ல ரன்கள வந்து இந்தியாவால குடுக்க முடியும். சூப்பரான ரன்னும் வந்து அடிக்கவும் முடியும். அதனால வந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கு. நல்லாவும் அமைஞ்சிருக்கு நெறைய மேட்ச்ல. ஒரு ஃபாரின்ல போயிட்டு ஒரு மேட்ச் விளையாடும்போது கூட பார்த்தீங்கன்னா, ஓடிஐலன்னு நெனைக்கிறேன். எல்லாரும் வந்து அவுட் ஆயிருவாங்க. நட்சத்திர வீரர்கள் எல்லாமே அவுட் ஆயிருவாங்க. அந்த இடத்துல வந்து நின்னு நிதானமா வந்து பார்த்தீங்கன்னா, சஞ்சு மட்டும் 100 போடுவாரு. குரூஷியலான நேரத்திலயும் சரி, இக்கட்டான சூழ்நிலையிலும் சரி, சஞ்சு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஓப்பனிங் ஸ்லாட் என்பது அவருக்கு வந்து நல்லாவே வரும். இதுல ஒன் டவுன் வந்து இறக்கி விட்டாங்க. திடீர்னு வந்து கிளைமேக்ஸ்ல வான்னுவாங்க. திடீர்னு நீ வராதன்னுவாங்க. அவரும் என்னென்ன ரோல் தான் பண்ணிட்டு இருப்பாரு. போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப வெளியில உட்கார வச்சிருக்காங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங் வந்து சஞ்சு, அதுக்கப்புறமேட்டு அபிஷேக் சர்மா. ஒன் டவுன் திலக் வர்மா பார்த்தீங்கன்னா, நல்லாவே பண்ணுவாரு. அதுக்கப்புறமேட்டு சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, அப்புறம் ஜிதேஷ் சர்மா, அப்புறமேட்டு அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இந்த மாரி வந்து இந்த காம்போல போகும்போது சூப்பராவே இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, குல்தீப் அவர்கள் டிராப் பண்ணிட்டு நம்ம இந்தியால விளையாட போறோம். இந்தியா பிட்ச் எல்லாம் டஃப்பா இருக்கு. அதனால குல்தீப்ப டிராப் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட்டுக்காச்சும் அனுப்பிச்சு விடுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அது கூட இப்போ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் பிரைம் ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஆனா அவருக்கு ஓவர் குடுக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். அபிஷேக் சர்மாக்கு குடுப்பாங்க. சிவம் துபே குடுத்து நீங்க 2 பேரும் 60 ரன் குடுங்க அப்படின்லாம் குடுப்பாங்க. ஆனா வந்து வாஷிங்டன் சுந்தர் குடுக்க மாட்டாங்க. பேட்டிங்ல சம்பவம் மட்டும்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப 3 வீரர்களுக்கு வந்து அடுத்து இன்னும் ஒரு 2 மேட்ச் நடக்கறக்கு 2 T20 நடக்கறக்கு ஆஸ்திரேலியாக்கு எதிரா. அந்த 2ம் ஜெயிச்சா இந்த சீரிஸ வந்து வின் பண்ண முடியும். ஒரு மேட்ச் ஜெயிச்சு, ஒரு மேட்ச் தோத்தாங்க அப்படின்னா சமன் செய்யப்படும். இல்ல 2மே தோத்தாங்க அப்படின்னா ஒண்ணும் சொல்றது கிடையாது. ஆஸ்திரேலியா வந்து ஓடி ஜெயிச்ச மாரி எதுவுமே ஜெயிச்சுருவாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் ஜெயிக்க விட மாட்டாங்க. ஒண்ணு சமன் செஞ்சுருவாங்க. இல்லாட்டி இந்த 2 மேட்சும் ஜெயிக்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அதிக விக்கெட் டேக்கர வந்து வெளியில உட்கார வச்சு ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்தாங்க. இல்லப்பா நீ வேணாம்ப்பா 30 பாலுக்கு 35 பாலுக்கு 30 அடிக்கிற வேணாம் எல்லாம் திட்டுறாய்ங்க நம்ம பயலுக. உனக்கு அவ்வளவு தூரம் வீரவசனம்லாம் நம்ம பேசி அவன திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு உன்னை கொண்டு வந்தா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷித் ராணா வந்து வெளியில உட்கார வச்சு ஹர்ஷ்தீப் சிங்க வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. வந்தோனே மேன் ஆஃப் த மேட்சா வந்து வாங்கியிருந்தாரு. பூம்ராவ விட வந்து 100 விக்கெட்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா T20ல அவர் தான் எடுத்திருக்காரு. அப்படிப்பட்டவர டெத்லயும் சரி, பவர் பிளேயும் நல்லா போடக்கூடியவர் வந்து வெளியில உட்கார வச்சு, என்ன எப்பேர்ப்பட்ட நியாயம்டா இது அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. வந்தோனே வந்து சம்பவம் பண்றேன். இனிமே நான் தான் இந்த ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு சீல் பண்ணிட்டாரு. அவரு பூம்ராவும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கைகோர்த்து கண்டிப்பாவே T20ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்துல நெறைய விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. அத வந்து அடுத்தடுத்த சம்பவங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். அதனால வந்து இப்போ 3 பேருக்கு வந்து வாய்ப்பு இருக்காது அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஒண்ணு ஜிதேஷ் சர்மா அவர்கள் சாரி
சஞ்சு சாம்சனுக்கு பதிலா வந்து ஜித்தேஷ கொண்டு வந்தாங்க. அவரோட பிளே வந்து கிளைமேக்ஸ் தான். சஞ்சு அந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. அவரோட பிளே அது கிடையாது. ஆ சரி எங்களுக்கு சுமன் கில்ல ஓப்பனிங் கொண்டு வரணும். அதனால நீங்க போன்னு சொல்லிட்டு தான் வந்து திணிச்சு வச்சாங்க. அதனால வந்து அவருக்கு அந்த பிளே பண்ண முடியல. ஜித்தேஷ் சர்மா அந்த இடத்துல சூப்பராவே பண்றாரு. அதிரடியாவும் விளையாண்டாரு. அவர் தான் ஆர்சிபில அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மேட்ச் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ஜெயிக்கலாம் வைக்கிறாரு. ஒரு ஹிட்டரா இருப்பாரு. அதனால அந்த பிளேஸ்க்கு வந்து ஃபிட்டா இருப்பாரு. அதனால சஞ்சு அவுட். அப்புறமேட்டு ஹர்ஷித் ராணா திரும்பி எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, யாருக்கு பதிலாப்பா? அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும். யார உட்கார வச்சாலும் எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால வந்து வாய்ப்பே கிடையாது. ஹர்ஷித் ராணா வெளியில தான் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப சுமன் கில்லோட கேள்வி தான் ரொம்ப வந்து இதாவே இருக்கு. என்ன பண்ண போறாங்க? அவர உட்கார வச்சுட்டு இல்ல வேற யாராவது இது பண்ணுவாங்களா? வேற வைஸ் கேப்டன் வேற. அதனால அவங்களோட கையில தான் இருக்கு. எல்லாரும் ஆனா வந்து அவர உட்கார வச்சுட்டு நீங்க சஞ்சுவ கொண்டு வாங்க அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஆனா இவங்க பண்ண மாட்டாங்க குமாரு அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு குல்தீப் யாதவ் அவரே வந்து போயிட்டாரு. இப்போ வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா, செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அரை சதம் போட்டிருக்க வேண்டியது அன்னைக்கு நூலிழையில தான் தவற விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த 4த் T20 வந்து வியாழக்கிழமை வந்து நாளைக்கு நடக்க இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கேப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 5த் இது நடந்து முடிஞ்சிரும். எப்படியும் இந்த சீரிஸ முடிச்சுட்டு வந்து இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா எதிரா 14ஆம் தேதி டெஸ்ட் ஆட இருக்காங்க. அந்த ஸ்குவாட் அடுத்தடுத்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள பொறுத்தளவு ஓப்பனிங் ஸ்லாட் என்பது சுமன் கில்லுக்கு ஓகேவா? இன்னும் இல்ல டைம் அவருக்கு எடுக்குமா ஃபார்ம்க்கு வரதுக்கு? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.